சுபா நிற்காம வர போகுது. என்னத்தை கலந்து கொடுத்தானுங்கன்னே தெரில. இதுவே காலகாலத்தில் கல்யாணம் பண்ணணும். சுபா காலட்டடி என்னானே கேக்குதா? என்னடா நக்கலா? உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. நேற்று போய் சாப்பிட்டேன் தெரியுமா? அந்த சிக்கனை தான் எனக்கு தெரிஞ்சு வேலையை காமிச்சிச்சு. கடைக்காரனை முதல் அடிச்சு வரைக்கும் நான் சொன்னா நீ வாடா அங்கே தான்டா கடன் தருவியா மாச கடைசின்னு கூட்டு போனேன். இப்போ என்ன ஆச்சு? உனக்கு பின்னாடி மாச கடைசி ஆயிடுச்சு. முடியல. அந்த ஹோட்டலுக்கு போனது தப்பா போச்சுடா. நல்லா சொன்னேன், நீ கேட்க மாட்டேங்கிட்ட. எனக்கு ஆல்ரெடி போய்க்குதான் இருக்கு. நேற்று சொன்னா கேட்டியா நீயே? என்னடா பண்றது? மாச கடைசினா அதுக்காண்டி ஓசியில் கொடுத்தா போய் சாப்பிட்றேன். இப்போ பாரு, அந்த 30 ரூபா சாப்பாட்டுக்கு இன்னைக்கு 500 ரூபா தண்டை வைக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு காலிலேருந்து நிற்காம போகுது. சரி, எனக்கு தான் படிக்கிற வயசு, நான் படிச்சுக்கிருக்கேன். உனக்கு தான் 7 வயசு ஆயிடுச்சுல. கல்யாணம் பண்ண இருந்தாங்க. நீங்க வந்து எங்க கூட உத்தரவு வாங்கிருக்கேன். பொண்ணு கொடுத்தா நான் என்ன கல்யாணம்? ஐடில வேலை பார்க்குறவனுக்கு பொண்ணு கியூல நிக்கிறேன். நீ பாத்தியாடா? ஆமா, அப்படிதான் ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பக்கன்னு உங்க வீட்டில் பேசி கல்யாணத்தை முடினேன். அவன் லைஃப்ல செட்டில் ஆகிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். பின்னாடி போயிட்டு இருக்குன்னு வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. வெக்கமா இல்லை? 90s கிட்ஸ்ல சொல்லு பேபி. இல்லை இந்நேரத்துக்கே எப்படி தூங்குறது? அப்படியா? ஃபோன் போர்டு வந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மாமனார் என்ன தூங்கிட்டாரா? சரி சரி, சும்மா தான். அப்படியா? இல்லை இல்லை. சரி. ஏண்டா மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? உனக்கு பேபியா? எந்திரமா? என்னாச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவனும் முன்னாடி பின்னாடி போய்கிட்டு இருக்குன்னு உட்காந்துருக்காங்க. பொறாம பிடிச்ச 90s கிட்ஸு போங்க.